இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி மளிகை கடை தான். நான்லாம் பெயிண்ட் வேலைக்கு வரும்போது கம்பி நார் கம்பி ப்ரஷ் வச்சு தேய்ப்பேன். இப்போலாம் அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, மிஷின் வந்துருச்சு. வேலைன்னு வந்துட்டா வேகம் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிக்கிற காலெல்லாம் போயிடுச்சு. அந்த மிஷினை வச்சுக்கிட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நண்பா. இதனால பெயிண்டர்களுக்கு என்ன லாபம்ன்ட்டு பார்க்குறீங்களா? குறைவான நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த சைட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் நண்பா. நமக்கு உடம்பு வலி எதுவுமே இருக்காது நண்பா. நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 10 ஆள் செய்யக்கூடிய வேலையை இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் முடிச்சிடும் நண்பா. இப்போது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த ஏர்லெஸ் மிஷின் இருந்தால் நம்ம 2 டேஸ் இல்லை 3 டேஸ்லேயே கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஆட்கள் கூடிய செய்ய வேண்டிய வேலையை இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே முடிச்சிடுது. கண்ணாடி மாதிரி இருக்குது நண்பா. பாருங்கள், வீட்டுக்காரே எந்த அளவுக்கு சூப்பராக அடிக்கிறாருன்றத பாருங்கள். அவரே மிஷினில் அடிச்சுட்டு, தம்பி நானே இந்த மிஷினை வாங்கி அடிச்சிக்கலாம் போல் உங்களை கூட்டத்துக்குன்னு சொல்லிட்டார் நண்பா. வீட்டோட கஸ்டமரே மிஷினால் அடிச்சுட்டு, தம்பி எனக்கு பெயிண்ட் வந்து மிச்சம், மிஷினால் அடிக்கும், எனக்கு பெயிண்ட் ரொம்ப மிச்சமாகிடுச்சு, இதே ரோலர் ப்ரஷ்ஷால் வச்சுருந்தா எனக்கு பெயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சார் சொல்லியிருந்தார். அதனால் நிறைய பெயிண்டர் நண்பர்கள் இன்னும் ப்ரஷ்ஷு ரோலராலே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பெயிண்டர்கள் ஏர்லெஸ் மிஷின் வாங்கி பெயிண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடியா பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.